நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சுதான் கடந்த 2013 வருஷம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் எங்களோட 11 வருட காதல் திருமண வாழ்க்கைய நாங்க முறிச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணது ரசிகர்கள் மத்தியில பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்ல நீண்ட ஒரு யோசனைக்கு பின்னாடி தான் நானும் சைந்தவியும் எங்களோட அந்த 11 வருட திருமண வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பரஸ்பர மரியாதையோட நாங்க எங்களோட மன அமைதிக்காகவும் பிரிந்து செல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவு செஞ்சிருக்கோம். இந்த ஆழமான இந்த தனிப்பட்ட மாற்றத்தப்போ எங்களோட தனி உரிமையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஊடகங்களும் சரி நண்பர்களும் எங்களோட ரசிகர்களும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த ஒரு முடிவு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சிறந்த முடிவு அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த கடினமான நேரத்துல உங்களோட புரிதலும் உங்களோட ஆதரவையும் நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாவே பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சைந்தவியும் சரி ஜிவி பிரகாஷும் அபிஷியலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல இதை போட்டிருக்கிறாங்க. சினிமா பிரபலங்கள் பலரும் ஆசையா காதலிக்கிறதும் உருகி உருகி ஒருத்தவங்க மீது பைத்தியம் மாதிரி இருக்கிறதும் கடைசியா ஒரு கட்டத்துல திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறதும் சமீப காலமாவே தொடர்கதையாவே நடந்துகிட்டு இருக்கு. சமந்தா, நாக சைதன்யா, தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இப்ப இவங்களோட வரிசையில ஜிவி பிரகாஷ், சைந்தவி அவங்களோட பிரிவு ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ஸ்கூல் டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் அவங்க பாத்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு காதலர்களா இருந்தாங்க அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட 2013 அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு. சோ திருமணம் முடிஞ்ச முதல் மாதத்துல இருந்தே தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் திருமண நாள் அன்னைக்கு மந்த் வெர்சரி அப்படின்றத சைந்தவி கொண்டாடுவாங்களாம். சோ ஜிவி பிரகாஷ்க்கு என்ன மாதிரியான கிஃப்ட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மாசம் அந்த டேட்ல பாத்தீங்கன்னா அவங்க கிஃப்ட் பண்ணுவாங்களாம். சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாசம் இவருமே எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்றதான் சூசகமா சொல்லுவாராம். இதுவுமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. சோ அப்பவே நிறைய பேர் சார் லவ்னா இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புகழ்ந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் மீது சைந்தவி ஒரு அளவு கடந்த பாசம் வச்சதா சொல்லப்படுது. 2013 வருஷம் ஜிவி பிரகாஷ்க்கும் சைந்தவிக்கும் கல்யாணம் முடிஞ்சா கூட இவங்க உடனடியா குழந்தை பெத்துக்கிற முடிவுக்கு வரல. ஏன்னா திருமணத்துக்கு பின்னாடியும் இவங்க ஒருத்தவங்க காதலிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போறது அப்படின்ற மாதிரி. சோ அந்த அளவுக்கு அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 2020 வருஷம் தான் இவங்களுக்கு அன்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்போ அந்த பெண் குழந்தைக்கு 4 வயதாக கூடிய சூழல்ல இப்படி இவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு போறது அந்த குழந்தையோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்படுது. சரி, விவாகரத்துக்கு ஆறதுக்கான காரணம் அப்படின்றத இவங்க ரெண்டு பேருமே அபிஷியலான அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல மென்ஷன் பண்ணல. பட் சினிமா வட்டாரங்கள்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இசையமைப்பாளரா ஜிவி பிரகாஷ் இருந்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே அவரோட இல்லற வாழ்க்கையில ஏற்படல. அவர் எப்ப ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரோ அதுல இருந்து தான் ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் இடையே பிரச்சனை வெடித்ததா சொல்லப்படுது. சோ ஹீரோயின் கூட நெருக்கமா நடிக்கிறது அவரோட மனைவிக்கு பிடிக்காததாலும் சோ அவங்க பல முறை இதற்கு காரணமாவே பாத்தீங்கன்னா சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் தொடர்ந்து பல படங்கள்ல இப்ப ஹீரோவாவும் பிஸியா இருக்காரு, மியூசிக்லயும் பிஸியா இருக்கிறதுனால வீட்டுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. சோ வீட்டை மறந்துட்டு அவர் ஃபுல்லா ஒர்க்குன்னே இருக்காரு. குழந்தை கூட கூட அவர் அதிகமா டைம் ஸ்பெண்ட் மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சில பிரச்சனைகள் போனதாகவும் சொல்லப்படுது. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில கூட மென்டல் பீஸ் வேணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க பிரிகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே அடிக்கடி உங்களுக்குள்ள சண்டைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றது தெரிய வருது. நல்ல நிதானமா அவங்க யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ரசிகர்களுக்கு இது ஒரு பேரதிர்ச்சி அப்படின்றத நிறைய கமெண்ட்ஸ் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜயில்.